This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, your work from home opportunity. It's a mobile based part time job ideal for students, homemakers, and job seekers. Make the most of your free time. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks with no selling and no referrals required. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அலைகள். ஒரு சிறிய நகரத்தில் பிறந்த சிறுவன் 11 வயதில் பள்ளி முடித்து 13 வயதில் கல்லூரி சேர்ந்தான். அவன் பெயர் சி.வி. ராமன். அவனுக்கு எப்போதும் ஒரு கேள்வி, இந்த உலகம் எப்படி வேலை செய்கிறது என்று. 1921ஆம் ஆண்டு ராமன் யூரோப்பிற்கு பயணம் செய்தார். கப்பலில் நின்றபோது அவர் கடலை கண்டார். அந்த நீல நிறம் அவரை வியப்பில் ஆழ்த்தியது. பல விஞ்ஞானிகள் இது வானத்தின் பிரதிபலிப்பு என்று கூறினார்கள். ஆனால் ராமன் மனதில் இது சரியான பதில் அல்ல, வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. கப்பலில் இருந்தபோதே அவர் சிறிய கருவிகளை எடுத்துக்கொண்டு ஒளி நீரில் எப்படி மாறுகிறது என்று ஆராயத் தொடங்கினார். அவர் கண்டுபிடித்தது, ஒளி நீரில் செல்லும்போது அதன் அலைகள் சிதறுகின்றன. சில அலை நீளங்கள் அதிகமாக பிரதிபலிக்கின்றன. அதனால் கடல் நீளமாக தெரிகிறது. இந்த ஆர்வம் அவரை ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்க வழி நடத்தியது. அவர் நிரூபித்தார், ஒளி ஒரு பொருளில் மோதும்போது அதன் தன்மை மாறுகிறது. இந்த கண்டுபிடிப்பு உலகையே அதிர்ச்சியடைய செய்தது. 1930ஆம் ஆண்டு அவர் நோபல் பரிசு பெற்றார். அவர் ஆசியாவில் இருந்து நோபல் பெற்ற முதல் விஞ்ஞானி. ஒரு சாதாரண கேள்வி, கடல் ஏன் நீளமாக இருக்கிறது, உலகின் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பாக மாறியது. இது மாணவர்களுக்கு ஒரு பாடம். ஆர்வம் கொண்ட கேள்வி எப்போதும் சிறிதாக தோன்றலாம், ஆனால் அதுவே உலகை மாற்றும் பதிலை தரலாம். சர் சி.வி. ராமன் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, கேள்வி கேட்க தயங்காதீர்கள். ஆர்வம்தான் அறிவியலின் முதல் படி.